வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முட்டைய எப்படி சரியாக அவிக்கிறது, அவிச்ச முட்டை செய்கிறது எப்படி, அதை ரொம்ப கரெக்டாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், முட்டை அவிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வச்சு எடுத்தோம்னா முட்டை வந்து வேக வச்ச முட்டை தயாராகிரும். ஆனால் அதில் சில சிக்கல்கள் இருக்குது. அது ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கும் நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி வேக வச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி சமீபத்தில் இந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேப்பரை பற்றி நம்ம இந்த பேப்பரில் என்ன மாதிரியான ஒரு மெத்தடை சொல்லியிருக்கிறாங்க முட்டையை வேக வைக்கிறதில்ல அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் டைட்டில் வந்து பீரியாடிக் குக்கிங் ஆஃப் எக்ஸ். ஓகே, இவங்களா தான் அந்த பேப்பரோட ஆத்தர்ஸ். எந்த ஊருக்காரங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே இட்டாலியை சேர்ந்தவங்க இந்த இன்ஸ்டிடியூட்டு. ஓகே, ஸோ இந்த இட்டாலியை சேர்ந்தவங்க இப்போது இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மெயினாக இந்த முட்டையில் வந்து நம்ம சாதாரணமாக வேக வைப்போம். அப்படி வேக வைக்கும்போது ரொம்ப நேரம் கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டோம் அப்படின்னா வெள்ளைக்கருவும் வெந்துடும், மஞ்சக்கருவும் வெந்துடும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, வெள்ளைக்கரு ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும் நான் ரொம்ப வேக வச்சிட்டேன் அப்படின்னா. இது நான் அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்ச நேரம் வச்சேன் அப்படின்னா அப்போ வந்து வெள்ளைக்கரு வெந்துடும், ஆனால் மஞ்சக்கரு கொஞ்சம் கொல கொல அப்படின்னு வேகாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மஞ்சக்கரு வேகிறதுக்கு வேறு ஒரு டெம்பரேச்சரில் வேகணும். அதே நேரத்தில் வெள்ளைக்கரு வேகிறதுக்கு வேறு ஒரு டெம்பரேச்சரில் வேகணும். ஆனால் நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் போடும்போது ஒரே டெம்பரேச்சரில் தான் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ஆர்டிக்கிள் மூலமாக பதில் சொல்கிறாங்க. இவங்க வந்து புதுசாக ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. அந்த மெத்தடுக்கு பேர் பீரியாடிக் குக்கிங். அது இல்லாமல் அந்த மற்ற எக்ஸிஸ்டாக, அதாவது இப்போதைக்கு மக்கள் என்ன மாதிரிலாம் குக் பண்ணுறாங்க அப்படி குக் பண்ணதில் என்ன மாதிரியான நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இவங்க வந்து ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மெத்தடுக்கு பேர் ஹார்ட் பாயில்டு. ஸோ இந்த ஹார்ட் பாயில்டு என்ன அப்படின்னா, கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10-12 நிமிஷத்துக்கு வச்சிடுறது முட்டையை. அப்படி கொதிக்க வச்சு வேக வைக்கிறதுக்கு பேர், அவிக்கிறதுக்கு பேர் ஹார்ட் பாயில்டு. இது அதே கொதிக்கிற தண்ணி, ஆனால் 12 நிமிஷத்துக்கு பதிலாக வெறும் 6 நிமிஷம் மட்டுமே வச்சுருந்தா அது சாஃப்ட் பாயில்டு. இன்னொரு மெத்தட் இருக்குது, சோஸ் வைடு அப்படின்னு. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொதிக்கிற தண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு 65-70 டிகிரி அந்த ஹீட்டில் இருக்கிற தண்ணியை அதே ஹீட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே முட்டையை போட்டுருவாங்க. அது எவ்வளோ நேரம் முட்டையை போடுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முட்டையை போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த 3வது மெத்தடு. இது 3மே தற்சமயம் மக்கள் வந்து முட்டையை வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகே, ஸோ அப்படி முட்டையை வேக வச்சதில் இருங்க, அந்த பிக்சர் கூட காட்டுவாங்க. இது பார்த்திங்கன்னா பச்சை முட்டை, ரா எக்கு. அதுக்கப்புறம் இது ஹார்ட் பாயில்டு, நல்லா கொதிக்க வச்சது, ரொம்ப நேரத்துக்கு வச்ச தண்ணியில் ரொம்ப நேரம் வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் சாஃப்ட் பாயில்டு. சாஃப்ட் பாயில்ங்கிறது
அந்த 6 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, அந்த 65, 70 டிகிரியில் வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறது. அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இவங்க சொல்கிற மெத்தடில் முட்டையை வச்சோம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீரியாடிக் பாயிலிங். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவன்லேயும் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்துக்காட்டுக்கு ஹார்ட் பாயில்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சிவப்பில் எப்படி இருக்குது, ஓவரால் ஃப்ளேவர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வேறு சில ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி. இப்போ அந்த மெத்தடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 30 டிகிரி தண்ணி இருக்கணும். ஓகேங்களா? இப்போது எடுத்த உடனே நம்ம வந்து அந்த முட்டையை கொதிக்கிற தண்ணியில் 100 டிகிரியில் கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுருக்கணும். அப்படி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து எடுத்து இந்த 30 டிகிரி இருக்கிற தண்ணியில் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்பவும் எடுத்து இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடணும். திரும்பவும் இந்த கொதிக்கிறதுலேருந்து 2 நிமிஷம் கழித்து எடுத்து 30 டிகிரி இப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கணும். இப்படியே மாற்றி மாற்றி எத்தனை தடவை போடணும் அப்படின்னா மொத்தம் 32 நிமிஷத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் 30 டிகிரி, கொதிக்கிற தண்ணி 30 டிகிரி, கொதிக்கிற தண்ணி 30 டிகிரி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி பண்ணோம் அப்படின்னா அந்த முட்டையோட இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏன் இந்த மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் 2 நிமிஷம் கொதிக்கிற தண்ணிக்குள்ளே வச்சுருக்கிறேன் அப்படின்னா அந்த முட்டையோட முட்டை என்ன டெம்பரேச்சரில் இருந்திருக்கும், என்ன வெப்பத்தில் இருந்திருக்கும், ரூமில் என்ன வெப்பம் இருந்துச்சோ அந்த வெப்பத்தில் இருந்திருக்கும். இப்போ நான் டக்குன்னு கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டேன்னா வெளிப்புறம் வந்து சூடாகும், உள்புறம் சூடாகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், வெளிப்புறத்துலேருந்து அப்படியே உள்புறத்துக்கு சூடு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ஓரளவுக்கு சூடு வந்த உடனே டப்புன்னு திரும்ப 30 டிகிரி தண்ணியில் போட்ட உடனே இப்போ வந்து என்னென்னா வெளிப்புறத்தில் சூடு கம்மியாயிரும், ஆனால் உள்புறத்தில் சூடு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். உடனே டக்குனு இதில் தூக்கி போட்டோன்னே இது ஒரு மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது இது ஒரு அதாவது மஞ்சக்கரு ஒரு டெம்பரேச்சர்லேயும் வெள்ளைக்கரு வேறு ஒரு டெம்பரேச்சர்லேயும் வேகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே இந்த முட்டை ஷேப்பில் வச்சு இது முட்டையோட நடுப்பகுதி, இது வந்து வெளிப்பகுதி. இதில் வந்து ஒவ்வொரு அறையும் பண்ண இந்த டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே படம் போட்டு காட்டியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் மெத்தடு. இந்த மெத்தடு மூலமாக நம்ம வந்து முட்டையை வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப சரியாக வேகும் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மற்ற மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இந்த மெத்தடில் அந்த நியூட்ரிஷன்ஸ் அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. ரா எக்கில் எப்படி இருக்கும், ஹார்ட் பாயில்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை வச்சு அதிலிருந்து எந்த வேவ் நம்பர் வந்து ரொம்ப அந்த இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு உள்ளுக்குள்ளே என்ன மாலிகுல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க.
ஸோ அது மூலமா என்ன நியூட்ரிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த பீரியாடிக் குக்கிங்கில் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஏன் இந்த மெத்தடுக்கு வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த முட்டைக்கு ஒரு கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவேஷன், இது வந்து நம்ம ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் அன்ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஈக்குவேஷன் அதோட சேர்த்து மற்ற சில ஈக்குவேஷன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அதிலிருந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. எங்கே போட்டிருக்கு, சிஎஃப்டி கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரைட், ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சிமுலேட் பண்ணி இந்த மெத்தடு தான் கரெக்டான மெத்தட் அப்படின்ட்டு திரும்ப அதை வேக வச்சு அதோட ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்துருக்குறாங்க. ஃபைன். ஸோ ஃபைனலாக இதிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற இப்போதைக்கு மக்கள் என்ன மாதிரியான முட்டை வேக வைக்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறாங்களோ அதை காட்டிலும் டேஸ்ட்லேயும் ஆகட்டும், ஊட்டச்சத்துலேயும் ஆகட்டும், இந்த மெத்தட் பெட்டர் மெத்தட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. சரி, இப்போ நீங்கள் நார்மலாக எப்படி முட்டையை வேக வைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த மெத்தடில் வேக வச்சா எப்படி இருக்குது அப்படின்னும் சொல்லுங்கள். இவங்க என்னென்னா இட்டாலியில் அவங்க ஊரில் கிடைக்கிற ஒரு முட்டையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆராய்ச்சிக்கு. நீங்கள் நம்ம ஊர் முட்டை, நம்ம ஊர் நாட்டுக்கோழி முட்டை, இதுகளை வேக வைக்கிறது இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வேக வச்சா எப்படி இருக்கும், இதே 2 நிமிஷம் அப்படின்னா சரியாக இருக்குமா, இல்லை கொஞ்சம் அந்த இதிலேருந்து முன்ன பின்ன மேபி 3 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் 1 நிமிஷம் அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி வேக வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நன்றி. இதே மாதிரி பின்னாடி வேறு ஆர்டிகல்ஸையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நன்றி.